ஏங்க, ஆ, என்னோட சித்தி பையனுக்கு நேத்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லங்க. ஆமா. சித்தி வேற ஹாஸ்பிட்டல்ல தனியா இருக்கிறதா சொன்னாங்க. அதான் நாளைக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு தோணுது. சரிம்மா, போய் பார்த்துட்டு வா. ஆ, யாரோ வந்திருக்காங்க போல இருக்குங்க. நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். சரிம்மா. வணக்கம் மேடம். வணக்கங்க. யாருங்க வேணும்? மேடம் என் பேர் ரஞ்சித். நான் A1 அசோசியேட் கம்பெனில இருந்து வந்திருக்கேன். ம், நாங்க செல்போன் கம்பெனிக்காக டவர்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவுல கூட புதுசா டவர் வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ம்ஹும். அதான் உங்க வீட்டு மேல காலி இடம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் மேடம். மேடம், உங்க வீட்டு மேல டவர் வைக்கிறதுக்கு இடம் இருக்கா மேடம்? ஆ, இருக்குதுங்க. எங்க வீட்டு மேல மொட்டை மாடி காலியா தாங்க இருக்கு. சரிங்க மேடம். நான் ஒரு தடவை உங்க டெரஸை பார்க்கலாங்களா? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஏதோ நீங்க பாட்டுக்கு வந்தீங்க டவர் வைக்கணும்னு சொல்றீங்க. உங்களை நான் எப்படி நம்புறது? வெறும் கையை நீட்டிட்டு வந்து டெரஸ காட்ட சொன்னா நான் எப்படிங்க காட்டுறது? மேடம், இங்க இருக்கிற எல்லா செல்போன் கம்பெனிகளுக்கும் நாங்க தான் டவர்ஸ் வச்சு அதை ரெகுலரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேடம். இந்த ஏரியாவுல சிக்னல் வீக்கா இருக்குன்னு டவர் வைக்கலாம்னு இருக்கோம். ம், அதனால சும்மா தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் மேடம். ஒருவேளை எங்க கம்பெனிக்கு உங்க டெரஸ்ல இருக்கிற இடம் ஓகேன்னா நாங்க டவரை செட் பண்ணிட்டு உங்களுக்கு மாசம் மாசம் வாடகை கொடுப்பேன் மேடம். வாடகை தருவீங்களா? வாடகை எவ்வளவுங்க வரும்? ஒவ்வொரு மாசமும் 50,000 ரூபாய் கொடுப்பேன் மேடம். என்னது? செல்போன் டவர் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தா 50,000 ரூபாய் தருவீங்களா? ஆமா மேடம். ஒருவேளை உங்க டெரஸ்ல இருக்கிற இடம் மட்டும் எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே அட்வான்ஸும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் வரும். சரி, வாங்க நான் டெரஸ காட்டுறேன். ம் ம், போலாமா? ம். வாங்க. ம். என்னங்க, எங்க மொட்டை மாடி டவர் வைக்கிறதுக்கு ஓகே தானே? ஓகே தான் மேடம். சரி மேடம், கீழே வாங்க, நம்ம மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பேசலாம். ம், வாங்க. மேடம், ம், நாங்க செல்போன் டவர் கட்டுறதுக்கு உங்க மொட்டை மாடி நல்லா பெருசா போதுமான அளவுக்கு இருக்கு மேடம். நான் இப்போ உங்களுக்கு அட்வான்ஸா 10,000 ரூபாய் கொடுக்குறேன். நாளைக்கு காலையில வந்து அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் கொடுத்துட்றேன். அதுல நீங்க சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ஒரு 10 டேஸ்க்குள்ளார வந்து செல்போன் டவரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டவர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மாசம் மாசம் 1ஆம் தேதி ஆனா உங்க அக்கௌண்ட்ல 50,000 ரூபாய் கிரெடிட் ஆயிடுங்க. அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. சரிங்க மேடம், நான் இப்போ ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துட்றேன். ம், இந்தாங்க மேடம், கரெக்டா இருக்கான்னு ஆ, எண்ணிக்கோங்க. சரிங்க. சரிங்க மேடம், நான் நாளைக்கு காலையில வரேன், அக்ரிமெண்ட்லாம் முடிச்சிடலாம். ஆ, சரி வாங்க. ம் ம். ஹலோ. ஹலோ, யாரும்மா வந்திருந்தா? அதான் ஒரு ஆள் வந்து நம்ம டெரஸ் மேல செல்போன் டவர் வைக்கிறதுக்கு செட் ஆகுமான்னு பார்க்க வந்தாருங்க. அப்படியா? ம், சரி, அதுக்கு எதுக்குடி இவ்வளோ நேரம்? டெரஸ் பார்க்கணும்னு சொன்னாருங்க. அதான் கூட்டிட்டு போய் காட்டினேன். அவருக்கு நம்ம டெரஸ் ஓகே வாங்க. செல்போன் டவர் செட் பண்ணதுக்கு அப்புறமா மாசம் மாசம் 50,000 ரூபாய் நமக்கு வாடகையா வரும்னு சொன்னாரு. என்னது 50,000மா? சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? எப்படி இருந்தாலும் நம்ம டெரஸ் காலியா தானங்க இருக்கு. சரி. அதான் அவருக்கு நான் ஓகேன்னு சொல்லி அமிச்சிட்டேன். ஓ, அப்படியா? 10,000 ரூபாய் அட்வான்ஸ கூட கொடுத்துட்டு போயிருக்காரு. அட்வான்ஸ் கொடுத்தாங்களா? பரவாயில்லையே. சரிங்க, கிச்சன்ல எனக்கு சமைக்கிற வேலை இருக்கு, அப்புறம் பேசுவோம். சரி. நீங்களா? மேடம், நான் அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சைன் பண்ணி தந்துடுறீங்களா? ஆ, கண்டிப்பாங்க. உள்ள வாங்க. ம் உட்காருங்க. ம் உஷா, அட்வான்ஸ் 10,000, மந்த்லி ரெண்ட் 50,000. மேடம், நேத்து நான் உங்ககிட்ட ரெண்ட் 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல,
ஆனா எங்க கம்பெனில உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? பரவாயில்லையே, நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க அதுக்கு கொஞ்சம் டெபாசிட் அமௌண்ட் கட்டணும் மேடம். என்னது, டெபாசிட் கட்டணுங்களா? ஆமா மேடம். நான் எதுக்கு கட்டணுங்க? செல்போன் டவரை உங்க வீட்டுக்கு மேல தானே மேடம் செட் பண்ணி வைக்க போறோம். ஒருவேளை உங்களால டவருக்கு எதுவும் டேமேஜ் ஆச்சுன்னா அதை நாங்க ரெக்கவரி பண்றதுக்காக இன்சூரன்ஸ் எடுப்போம் மேடம். அதுக்காக தான் இந்த டெபாசிட் கட்ட சொல்றாங்க. சரி, எவ்வளவு கட்டணுங்க? ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் இல்லை மேடம். நீங்க ஒரு 1,00,000 ரூபாய் டெபாசிட் கட்டினீங்கன்னா நாங்க உடனே டவரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மாசம் மாசம் உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வந்துட்டு இருக்க போது 2வது மாசத்துல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வர்றதெல்லாம் உங்களுக்கு லாபம் தானே மேடம்? அப்படியா? ஆமா மேடம். டெபாசிட் அமௌண்ட்டுங்கிறது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான். நீங்க கட்டுற அந்த டெபாசிட் 1,00,000 ரூபாவுக்கு நாங்க பில்லு கூட கொடுத்துருவோம் மேடம். ஆனா நீங்க இந்த 1,00,000 ரூபாய் டெபாசிட் கட்டலன்னா எங்க ஆபீஸ்ல டவர் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க மேடம். நேத்து நான் கொடுத்த 10,000 ரூபாவையும் திருப்பி வாங்கிடுவாங்க. இந்த ஆள் என்ன திடீர்னு வந்து டெபாசிட் அமௌண்ட் கட்டணும்னு சொல்றான்? இப்ப போய் 1,00,000 ரூபாய் கட்டணும்னு சொன்னா அவர் ஒத்துப்பாரான்னு தெரியலையே. பரவாயில்ல, இந்த அமௌண்ட்டை நாமளே கட்டிடலாம். அவர்கிட்ட மாசம் மாசம் 50,000ன்னு தானே சொல்லியிருக்கோம். இப்ப இவங்க 1,00,000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. அவருக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் கொடுத்துட்டு 50,000த்தை அவருக்கு தெரியாம நாமளே வச்சுக்க வேண்டியதுதான். அவருக்கு என்ன இது தெரியவா போகுது? சரி, அதான் இவன் 1,00,000 ரூபாய்க்கு பில்லு தரேன்னு சொல்றானே, நம்பி கட்டிடலாம். சரிங்க, நான் உள்ள போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. ம். இந்தாங்க, இதுல 1,00,000 ரூபாய் இருக்கு, எண்ணிக்கோங்க. சரிங்க மேடம். ம். கொஞ்சம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. ம். ஒரு நிமிஷம் மேடம். நீங்க கொடுத்த 1,00,000 ரூபாய்க்கு ரெசிப்ட் கொடுத்துட்றேன். ம். ம். ஆ. சரிங்க மேடம். இன்னும் 2 நாள்ல உங்க வீட்டு டெரஸ்ல நாங்க செல்போன் டவரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்ல 1,00,000 ரூபாய் கிரெடிட் ஆயிடும். ஓகேவா? ஓகேங்க. ம். சரி மேடம், நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்க. ம். அப்பாடா, இனிமே மாசம் மாசம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு 1,00,000 ரூபாய் வந்துடும். அவருக்கு 50,000த்தை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 50,000த்தை வச்சு நம்ம ஜாலியா செலவு பண்ணலாம். இனிமே யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை. அர்ஜென்ட் செலவுன்னு கேட்டா கூட 1008 கேள்வி கேட்பாருல்ல அவரு. இனிமே நம்ம அவர்கிட்ட பணமே கேட்க தேவையில்லை. ஐயோ, மாசத்துக்கு 50,000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 6,00,000 ரூபாய் வரும். இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you have dialed is currently switched off. நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். நீங்கள் டயல் செய்த எண்ணிற்கான சேவை தற்காலிகமாக
The number you have dialed is temporarily out of service. நீங்கள் டயல் செய்த எண்ணிற்கான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. என்ன இது 2 நாள்ல வந்து டவர் செட் பண்றதா சொன்னா இப்பவே 1 வாரத்துக்கு மேல ஆக போகுது. ஃபோன் பண்ணி பார்த்தா நம்பர் நாட் இன் யூஸ்னு வருது. அப்படின்னு அவன் என்ன ஏமாத்திட்டானா? அப்ப என்னோட 1 லட்சம் ரூபாய் அவ்வளவுதானா?